வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்சிஓ சம்மிட்டுக்கு பிறகு நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை பார்க்க போகிறோம். உலக அரசியலில் இன்றைக்கி எப்படி இராணுவ ரீதியான கூட்டமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான நிகழ்வு இது. அதுதான் சைனாவுடைய வெற்றி விழான்னு சொல்லக்கூடிய விக்ட்ரி பரேடு. இந்த விக்ட்ரி பரேடு வருஷம் செப்டம்பர் 3ஆம் தேதி அவங்க கொண்டாடுவாங்க. உலகப்போரில் ஜப்பானை வீழ்த்திய அந்த நாளை சைனா வெற்றி விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பு. டினனமென் ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நடக்கக்கூடியது மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சைனா இந்த முறை காமிச்சிருக்கிறாங்க. 80வது வெற்றி விழா, ஜப்பானுடைய சரண்டர், உலகப்போர் 2க்கு பிறகு 70 நிமிடம் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1 3 நாள் இந்த எஸ்சிஓ சம்மிட் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு சைனாவோட டிப்ளமேட்டிக் பவரை உலகமே பார்த்துச்சு. பிறகு பல தலைவர்கள் திரும்ப வந்தாங்க. இப்போது இந்த இடத்துல யார் யார் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள், யார் யார் ஆப்சண்ட் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது தலைமையேற்று நடத்துறது ஷி ஜின்பிங், சைனாவுடைய அதிபர். விளாடிமிர் புட்டின் மிக முக்கியமான லீடர், இன்றைக்கி ஒரு யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான ஒரு லீடர். கிம் ஜாங் உன், வடகொரியா, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு லீடர்னு சொல்லலாம். கிம் ஜாங் உன் தன்னுடைய புது ஏவுகணை டெக்னாலஜியை சோதித்த பிறகு கிளம்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு. ஈரானுடைய அதிபர் மசூத், மியான்மருடைய ஜுண்டா இராணுவத்துடைய ஜெனரல் ஜுண்டாவோட சீஃப் மின் ஆங், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப், கூடவே இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனிர், அதன் பிறகு காங்கோவுடைய அதிபர் டெனிஸ், கியூபாவோட அதிபர் மியூகல், ஸ்லோவாக்கியோட அதிபர் ராபர்ட் ஃபிகோ, செர்பியாவோடைய அதிபர் அலெக்சாண்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பரேடை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் நாடுகள் எது? சைனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா, இந்த 4 நாடுகளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மியான்மர், பாகிஸ்தான், காங்கோ, கியூபா, ஸ்லோவாக்கியா, செர்பியா, கிட்டத்தட்ட எல்லா கண்டத்திலிருந்துமே ஒரு நாடுகள் இங்கே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போது எஸ்சிஓ சம்மிட்டில் இருந்துட்டு இந்த வெற்றி விழாவில் பங்கேற்காத போன நாடுகள் எது? ஃபஸ்ட்டு இந்தியா, 2வது துருக்கி, 3வது ஈஜிப்டு. பல மேலை நாடுகளுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு இன்விடேஷன் போனாலும் அவங்களும் தவிர்த்துட்டாங்க. ஸோ எஸ்சிஓ சம்மிட் அப்படின்றது வேறு, இந்த மிலிட்ரி பரேட் அப்படின்றது வேறு. ஏன்னா மிக முக்கியமாக இந்தியா தவிர்த்திருக்கு, ஈஜிப்ட் தவிர்த்திருக்கு, துருக்கியும் தவிர்த்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க என்னென்ன டிஸ்பிளே பண்ணுறாங்க. நம்ம ரிப்பப்ளிக் டே பரேடில் பார்த்தோன்னா நம்ம நவீன ஆயுதங்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுவோம். அவங்களுடைய DF-41 இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்கக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய MIRV ஒரே நேரத்தில் 10 ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. சைனாலேருந்து 15,000 கிலோமீட்டர் அப்படியே சுற்று வட்டாரத்தை எடுத்து பாருங்கள், தெளிவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா அதுக்குள்ளே வரும். குறிப்பாக அமெரிக்கா இதுக்குள்ளே வரும். 2வது அவங்களுடைய ஆன்டிஷிப் மிசைல் YJ சீரீஸ் வெப்பன்ஸு, IJ-15, 17, 19, 20. இது ஈகிள் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிஷிப் மிசைல் அப்படின்றது குறிப்பாக விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் குறி வச்சு தாக்கக்கூடியது, டிஸ்ட்ராயர் ரக கப்பல்களை குறி வச்சு தாக்கக்கூடியது. இது 2லையுமே சர்வ வல்லமை படைத்த நாடு அப்படின்றது அமெரிக்கா. 3வது அவங்களுடைய ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸு. இது ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக போகக்கூடியது, தொலைதூரம் போகக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தென் சீன கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய, கிழக்கு சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சீன எதிரிகளை குறிவைக்கக்கூடிய வெப்பன்ஸ். அடுத்தது அவங்களுடைய FH-97 அன்மேன் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள், HQ-9 ரக ட்ரோன்ஸு, இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் அப்படின்றத பார்க்குறோம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர், லேசர் வெப்பன்ஸு, அண்டர் வாட்டர் ட்ரோன், புது ரக டேங்கிகள், இது எல்லாமே அவங்க காமிக்கிறாங்க. இப்போது அட்டன் பண்ண நாடுகள் மற்றும் அட்டன் பண்ணாத நாடுகள், எஸ்சிஓவில் இருந்து பட் இந்த பரேடுக்கு போகாத நாடுகள் இந்தியா. ஸோ இந்தியா சைனாவுடைய ஒரு இராணுவ கூட்டமைப்பில் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜை உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் ஈஜிப்ட் மற்றும் துருக்கியும் இதே மெசேஜை கொடுத்துருக்குறாங்க.
ஆனால் சில நாடுகள் எஸ்சிஓ சம்மிட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இங்கே இருக்கும் பொழுது முதல் முறையாக ரஷ்யா அமெரிக்காவை நேரடியாக சேலஞ்ச் பண்ணி தங்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பு இருக்கு. நாட்டோ ஒரு பக்கம் வச்சு பாருங்க, இந்த இராணுவம் இவங்க காமிக்கக்கூடிய இந்த நாடுகளுடைய சேர்த்து கூட்டார பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது புரியும். இப்போ பாகிஸ்தான்ல இருந்து அசீம் முனீர் இதுக்காக பறந்து வந்தது. அசீம் முனீரை எஸ்சிஓக்குள்ள சேர்க்கல, ஷபாஸ் ஷெரீஃபையே வந்து அங்கே ஒரு ஆளாக மதிக்கவே இல்லை, அது வேற விஷயம். அசீம் முனீர் இங்கே வரும்பொழுது தன்னுடைய ஒரு துணை நாடாக ஒரு சேட்டலைட் கண்ட்ரியாக பாகிஸ்தான் இருக்கிறத மீண்டும் சைனா உலகுக்கு உணர்த்துது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசீம் முனீர் அப்படின்றது இந்த ஒரு கேரக்டரு ஒரு இராணுவ ஜெனரல் இந்த மாதிரியான சமிட்டில் வந்து அட்டன் பண்ணுறது இதே ஒரு மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவங்கள் அனைத்துமே சீனாவுடைய ஆயுதங்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 81%. இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் இந்த எஸ்சிஓ சமிட்டில் டோட்டலாக சைட்லைன் பண்ணப்படுறாங்க. ஒரு மிலிட்ரி பவராக சைனாவுடைய அந்த பேரரசு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளை ஒரு நாடாக தான் இவங்களை பொசிஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். 81% ஆயுதங்கள் சைனாவை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. டிப்ளமேட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஐசோலேஷன் இவங்க சந்திச்சிருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சைனா 3 காரணங்களுக்காக தேவை. முதல்ல சிபெக், 2வது சைனா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், 3வது பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது சைனா ரஷ்யா பாகிஸ்தான் அலையன்ஸை உருவாக்கணும்னு அவங்க ரொம்ப வருடமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இராணுவ வலிமையை இப்போ அவங்க காமிச்சிருக்கிறாங்க. 2வது ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர், பல சக்திகள் இருக்கக்கூடியது, நீ ஒரு சக்தியாக இருந்தால் நானும் ஒரு சக்தியாக இருப்பேன் அப்படின்றது சைனாவுடைய மல்டிபோலார் ஆர்டர் அப்படின்றது இரு சக்திகள். இந்தியாவுடைய மல்டிபோலர் ஆள்றது ரீஜனல் பவர்ஸ், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. 3வது இந்த மிலிட்ரி மாடர்னைசேஷனை மிகப்பெரிய லெவலில் சைனா காமிச்சிருக்காங்க. தங்களுடைய ஆயுதங்கள் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இதே நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய மிலிட்ரி பரேடு இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி நடந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ பரேடு மாதிரியே தெரியல. ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்த ஒரு மிகப்பெரிய இராணுவமாக இருந்த அமெரிக்கா அந்த பரேடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பார்த்தாலே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே சமயம் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஷி ஜின்பிங் வைக்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களோட குழந்தைய கூப்பிட்டு வந்து இன்னைக்கு உலகப்போர் 2 யாரால ஜெயிச்சோம், இந்த ஃபாசிசம் இந்த நாசிசம் சொல்லக்கூடியது யாரால வீழ்த்தப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா மற்றும் நேச நாடுகள்னு சொல்லுவாங்க. அதாவது பிரான்ஸ் மற்றும் அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கான்ட்டு. பட் உண்மையான வரலாறு நீங்கள் ஆக்சுவலாக ஒத்து பார்த்தீங்கன்னா 2,70,00,000 வீரர்களை தியாகம் செஞ்சது ரஷ்யா, அன்னைக்கு இருந்த சோவியத். ஜெர்மனியோடைய வீழ்ச்சிக்கு ரஷ்யா தான் ஒரு மிக முக்கியமான காரணம். உலகத்திலேயே அதிகமான வீரர்களை இழந்த ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சோவியத். அதே மாதிரி ஜப்பானை இந்த பக்கம் வரமுடாம இந்திய துணைக்கண்டத்தை தாண்டாமல் பார்த்துக்கிட்டதில் சீனாக்கும் அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷு கீழே இருந்த இந்திய இராணுவத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் வேர்ல்டு வார் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பெரிய அப்பாட்டாக்கர் மாதிரி மிச்ச நாடுகள் இல்லாத மாதிரி இந்த இருட்டடிப்பு செஞ்சுருப்பாங்க. ஷி ஜின்பிங் மீண்டும் இந்த வரலாற்றை மாற்றணும், அன்னைக்கு இருந்த இதை உலகத்தை காப்பாற்றினதில் சீனா, அன்னைக்கு இருந்த சோவியத், இந்திய வீரர்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய ஆசிய நாடுகளுடைய பங்களிப்பு பெருசாக இருக்குது அப்படின்றத இந்த ஹிஸ்டாரிக் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதே மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் அப்ஹீவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா, சைனா மற்றும் வடகொரியா, இதை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரஷ்யா வடகொரியா மற்றும் ஈரான், இதை வந்து ஒரு சைனா ஒரு ஆக்சிஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது 4மே பவர்ஃபுல் நாடுகள். ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, வடகொரியாட்ட அணு ஆயுதம் இருக்குது, சைனாட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஈரான் அணு ஆயுதத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஸோ இது அணு ஆயுத நாடுகளோட ஒரு கூட்டணியாகவே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது டாலர் டிபெண்டன்சியை கம்மி பண்ணிட்டு புது கரன்சியை உருவாக்கணும் அப்படின்ற அந்த முன்னெடுப்பை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுரேஷியன் கோஆப்ரேஷனில் எஸ்சிஓ சமிட்டை ஐரோப்பியாவுடைய யூனியன்கிட்ட தனித்தனி நாடுகளாக பேசுகிறதுக்கும் எஸ்சிஓவும் ஐரோப்பிய யூனியனும் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பாயிண்டில் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி ரஷ்யாவை பார்த்தீங்க அப்படின்னா சைனா கூட நோ லிமிட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத சொல்கிறாங்க, வடகொரியா கூட நோ லிமிட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றாங்க. ஸோ ரஷ்யா தனித்து விடப்பட்ட நாடு, நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படின்றத விட நாட்டோ வெர்சஸ் இந்த ஆக்சிஸ் ஆஃப் அப்ஹீவல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை தான் இப்போ ரஷ்யா வந்து கிளியர் கட்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அவங்களுடைய எனர்ஜி.
ஸோ இந்த நாடுகளுக்கு எந்தெந்த நாடெல்லாம் அமெரிக்கா தனிமைப்படுத்துதோ, எந்தெந்த நாடெல்லாம் அமெரிக்கா மோதுதோ, அந்தந்த நாடுகளுக்கு தன்னுடைய ஆயில் அண்ட் கேஸ், இப்போதோ சைபீரியா வழியாக புதுசாக ஒரு பைப் லைனை போட போகிறாங்க. ஐரோப்பாவை விட சீப்பாக, ரஷ்யாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவை விட சீப்பாக சைனாவுக்கு வந்து கேஸ் கிடைக்க போகுது. அதுவும் கோடிக்கணக்கான கியூபிக் சென்டிமீட்டர் உள்ள மெட்ரிக் கியூப் உள்ள கேஸ் வந்து கிடைக்க போகுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. அதே மாதிரி உக்ரைன் வாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இல்லாத ஒரு நாடு அப்படின்றது ரஷ்யா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த சுச்சுவேஷனே மாறி இருக்குது. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அணு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் ஸ்டேட் தான் வச்சுக்கங்களேன். சைனாக்கு ஒரு அணு ஆயுதத்தை கையில் எடுத்து வருவதற்கான லெஜிட்டிமசி அது கிடையாது. இந்த தனிமைப்படுத்துதலிருந்து கணிசமான அளவுக்கு மீண்டு வராங்க. இப்போ வடகொரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடுகளுக்கு ஃப்ரீயாக அவங்க வந்து போயிட்டு வரக்கூடியது, வர்த்தகம் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கான அமெரிக்காவுடைய தாக்கம் அப்படின்றது அங்கே இல்லை. அதே மாதிரி 13,000 துருப்புகளையும் அவங்க ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க உக்ரைனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணியை உலகப்போர் 2க்கு பிறகு நம்ம பார்க்குறோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஆன்டி வெஸ்டர்ன் அலைன்மெண்ட்டாக இதை அவங்க பார்க்குறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை பார்க்குறாங்க. சைனாவுடைய ரஷ்யாவுடைய மார்க்கெட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஆயில் கொடுத்துட்டு அவங்க மார்க்கெட்டை அவங்க வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ், ஏன்னா இப்போ நீங்கள் வளைகுடா நாடுகளில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தனித்து விடப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். சிரியா போன்ற நாடுகள்லாம் கூட முன்னாள் அல்கொய்தா தீவிரவாதி இன்னைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஜொலானின்னு அவன் பேரை மாற்றிக்கிட்டான். இன்னைக்கு இப்போ சிரியாவுடைய இன்ட்ரீம் பிரசிடென்ட். அவங்களுக்கெல்லாம் கிடைச்சக்கூடிய அங்கீகாரம் கூட ஈரானுக்கு கிடைக்கல. அப்போ தன்னை ஒரு நண்பர்களோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அவங்க இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மல்டி போலார் வேர்ல்டில் இந்தியா கூட இருக்குது. வெஸ்ட் இல்லாத அலையன்ஸ்லையும் நாங்கள் இருப்போம் அப்படின்றதுல எஸ்சிஓவில் காமிக்கிறாங்க. ஆனால் இராணுவ கூட்டணிக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றத தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பரேடை தவிர்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வர்த்தக ரீதியில், பொருளாதார ரீதியில் அமெரிக்கா இல்லாத ஒரு கூட்டணியில் இந்தியா இருக்க தயங்காது அப்படின்னு. அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை, ஒரு மிலிட்ரி அலையன்ஸை இந்தியா போகாது. அதே மாதிரி ஒரு இராணுவ கட்டமைப்புக்குள்ள, ஒரு மிலிட்ரி அலையன்ஸ்குள்ள இந்தியா போகாதுன்றத தெளிவாக கூறியிருக்காங்க. அதே மாதிரி டெரரிசம் பற்றி பேசினதில் எஸ்சிஓவில், ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸாக தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு மல்டி போலாரிட்டி அப்படின்றது குவாட் மற்றும் U2I2 மேற்குலகத்தோடு இருக்கக்கூடிய அலையன்ஸு, எஸ்சிஓ மற்றும் பிளிக்ஸ் அப்படின்றது கிழக்கு மற்றும் தெற்குலகத்தோடு இருக்கக்கூடிய அலையன்ஸு. ஸோ இப்போ இந்த இராணுவ அலையன்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நேட்டோ நாடுகளை வைங்க. இப்போ இந்த இராணுவ அணிவகுப்பில் கலந்துக்கிட்ட நாடுகளுடைய இராணுவத்தை ஒரு தட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போது எந்த சைடு வின் பண்ணும், இல்லை எந்த சைடு ஹெவி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் ஹெவி ஆகும். இந்தியா 4வது மிகப்பெரிய இராணுவ சக்தி. சமீபத்தில் உலகத்துக்கு இராணுவ சக்தியை உணர்த்திய ஒரு மிக முக்கியமான நாடு. ஸோ இதுதான் இந்தியாவுடைய ஸ்வீட் ஸ்பாட். இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும், மிலிட்ரி அலையன்ஸ்குள்ளே போகக்கூடாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதற்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான பரேட்ஸில் 3வது நாடுகள், அமெரிக்கா பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ரொம்ப தயங்குவாங்கன்னா அமெரிக்கா மேலே இருந்த பயம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாடுகள் தைரியமாக, பாகிஸ்தான் போன்ற நாடுகளே தைரியமாக அதில் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த ஆதிக்கம் உலகத்தின் மீது வெகு வேகமாக வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றத தெளிவாக காமிக்குது. எஸ்சிஓ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபினான்ஷியல் கவுண்டர் வெயிட்டாகவும் இதுக்கு வரக்கூடிய பிரிக்ஸுமே அதை தான் உணர்த்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அப்படின்றது நாட்டோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற அளவுக்கு கிளியராக வர்றதை பார்க்குறோம். ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியது டாரிஃப். அதோடைய தாக்கம் மிகப்பெரிய லெவலில் இல்லை அப்படின்றத நம்ம சமீப காலத்தில் பார்த்தோம். இந்த அலையன்ஸ் எல்லாமே டெஸ்ட் ஆகுது. ஐரோப்பா இனி ட்ரம்ப்பை நம்பி இருக்கலாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி ரீஜனல் செக்யூரிட்டியில் இந்த மொத்த எஸ்சிஓ சமிட்டில் இருக்கிறதுலே கலங்கி போய் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா தாய்வான் தான். அமெரிக்காவை அவங்களால நம்ப முடியாது. சைனா தன்னுடைய ரீஅலைன்மெண்ட்டை மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க. ஸோ தாய்வான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாடுன்னு கூட சொல்லலாம். தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. ஏன்னா சைனாவுடைய கரங்கள் இப்போ மிக அதிகமாக வலுப்பட்டுருக்கு. டெம்பரரியாக இந்த பேலன்ஸில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பேலன்ஸ் இந்த சைடு
4 நாடுகள் பாகிஸ்தானை ஒரு ஒரு கூட்டாளியை இங்கே எடுத்துக்க முடியாட்டியும் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 நாடுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நியூக்ளியர் பேலன்ஸுமே இன்னைக்கு சரிசமமாக நிற்கிறத ஒரு கிளியராக பார்க்கணும். அதே மாதிரி இதில் பெரிய பெனிஃபிட் அடையக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சொல்லலாம். இந்தியாவை விட அதிகமாக சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஏன்னா ஐரோப்பாவை இவங்களோட இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் மூலியமாவோ இல்லை ஐமெக்குன்னு சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் டிரான்ஸ்போர்ட் காரிடர் மூலியமாவோ இணைக்கிறத விட இன்லேண்டாக இந்த பழைய சில்க் ரூட் வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஒரு கவுண்டர் பேலன்ஸ் வந்து கிளியராக தெரியுது. அதே மாதிரி ரேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதும் இந்த இடத்துல கணிசமான அளவுக்கு இருக்குது. ஸோ ஐஎம்எஃப்க்கு பதிலாக எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க், ஸ்விஃப்ட் பேமெண்ட் சிஸ்டத்துக்கு பதிலாக எஸ்சிஓடைய பேமெண்ட் சிஸ்டம், பிரிக்ஸோடைய கரன்சி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டாக வருது. அமெரிக்கா இதற்கு மேலேயும் தன்னுடைய பழைய தாதா முறையை கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆட்சி மாற்றம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிறு சிறு வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும். உலகம் முழுக்க அதிகமாக எதிரிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய நம்பகத்தன்மை மிகப்பெரிய ஒரு சேலஞ்சில் இருக்குது. சைனா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு பரேட் மூலயமா அமெரிக்காவுக்கு நான் தான் சேலஞ்சர் அப்படின்றத அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள், அவங்க காமிச்ச ஆயுதங்கள், அவங்க காமிச்ச அந்த மிலிட்ரி போஸ்டரிங் எல்லாமே அமெரிக்காவை நேரடியாக இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணியிருக்கு. வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னமும் ரொம்ப சிவியரான ஜியோ பாலிட்டிக்ஸ்குள்ள நம்ம என்ட்ராகிறோம். என்ன நடக்குதுன்னு அடுத்த காலையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.